ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் என்ன மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்லாம் கிடையாது, ஓகேங்களா. நான் மார்க்கெட்டில் இருந்த அனுபவத்தை என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் இதை சொல்கிறேன். நீங்களும் இதை கற்றுக்கிட்டு உங்களோட அனாலிசிஸ் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு ஓகே ஆச்சுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரிஸ்க் நிறைந்தது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இதில் ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும். எந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கலாம், எப்படி ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இதில் இருக்கிறவங்க ஷேர் பண்ணுறோம் நாங்கள், ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டாடா கம்யூனிகேஷன் ஸ்டாக்கோட வீக்லி கேண்டில். இப்போ டாடா கம்யூனிகேஷனோட வீக்லி கேண்டிலில் பாருங்கள், நமக்கு ஒரு அப் ட்ரெண்டு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க ட்ரெண்டு பாருங்கள். உங்களுக்கு இதை பார்த்தா என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் புரியுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா. என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஆட் ஆகிக்கோங்க. நான் இந்த மாதிரி லைவில் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு தோன்ற ஸ்டாக்ஸையும் அதில் நான் போடுவேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்னது, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஒரு அப் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த இடத்துலேருந்து ரிவர்சல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆக ட்ரை பண்ணுது, ஓகேவா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இதுக்குள்ளார இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டுருக்கு பாருங்கள், ஓகேவா. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலே நம்ம இதில் என்ட்ரி எடுக்கலாம். இந்த என்ட்ரி எடுத்து ஃபஸ்ட் டார்கெட் இதுவும் செகண்ட் டார்கெட் இதுவும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா. அதே நேரத்தில் நமக்கு இது நான் வந்து என்ன பேட்டர்ன் சொன்னால், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொன்னேன்னா, ஸோ அப்போ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுக்கு வேலிட் கொடுக்குதான்னு பார்ப்போம், ஓகேங்களா. லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ஸோ ரைட் ஷோல்டர், ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இந்த இடம் கிராஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது பாருங்கள், நெக் லைனோடது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஒரு அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத. அதே நேரத்தில் நம்ம என்ட்ரி ஆக போகிற இடம் வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் லெவல் பிரேக் அவுட் ஆகட்டும். அது வந்து 1421, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 1425க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறப்ப இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 1580, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 1580 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கப்புறம் இது இந்த பேட்டர்னோட கன்ஃபர்மேஷனுக்கு நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இது ஆல் டைம் ஹை லெவலுக்கு போகும். ஸோ அப்போ வந்து இங்கே உள்ள லெவல்ஸை மேலே கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லெவல் வந்தோன்னே இதுக்கப்புறம் என்ன மாதிரி கன்சிடரேஷன் நடக்குது. இது வரைக்கும் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்தோன்னே ஒரு 50 ஸ்டாக் விற்றுட்டு பேலன்ஸ் 50 ஸ்டாக் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதை வச்சு ப்ராஃபிட் புக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஸ்டாப் லாஸாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா எப்போவும் ஹெட் அண்ட் ஷோல்டரோட பாட்டம் தான் நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துப்போம். ஸோ அதோட லாங் டேர்ம் வியூவில் ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1161, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் வந்து இந்த மினிமம் லெவல் இதான் ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க, 1585 வரைக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டம் அதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அது வந்து 1350, ஓகேவா. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு 1:2 1:3 அந்த ரேஷியோவில் ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லாஸில் வந்தாலும் மினிமம் லாஸில் நம்மளால் வெளில வர முடியும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கோரமண்டல் இன்டர்நேஷ்னலில் வீக்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பாட்டமில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளார நடந்துகிட்ருக்கிறது வந்து ஒரு சேனல் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆனால் இது எகெயின் இந்த சேனலில் போய் ரீச் ஆகிறதுக்கான டார்கெட் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே நேரத்தில் இப்போ நான் வந்து இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க பேட்டர்னை ஜூம் பண்ணி காட்டுறப்ப பாருங்கள். இது ஆக்சுவலாக என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா, இதில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி இப்போ இந்த நெக்லைன் இருக்கும்ல இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே இது புல்பேக் கொடுக்குறப்ப இது நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னா, என்ட்ரி ஆகிற இடம் வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு மேலே வரட்டும், ஓகேவா. அப்போ வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இப்போ 953 இருக்குது. 1003ங்கிறது இப்போ இந்த ரிவர்ஸ் ஆகுதுல்ல, ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்தோட ஹை. ஸோ அந்த இடம் தாண்டட்டும், அது வந்து 1004, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 1004க்கு மேலே மூவ் ஆகிற பட்சத்தில்
இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இங்கே இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதை எடுத்துக்கலாம் நம்ம. அது வந்து 1092. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப இது வந்து சேனலோட ஹை 1190 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மினிமம் லெவல் ஸ்டாப் லாஸாக நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆவீங்க. ஸோ இதோட கீழே உள்ள பாட்டம் ரீடெஸ்ட் லெவல் தான் நான் வந்து ஸ்டாப் லாஸாக சொல்கிறேன். அந்த ஸ்டாப் லாஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 914 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 910 வச்சுக்கோங்க. 910 ஸ்டாப் லாஸு. ஸோ என்ட்ரி ஆகிற இடம் வந்து 1004க்கு மேலே. ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து நீங்கள் 1089, செகண்ட் டார்கெட்டாக வந்து 1190லேருந்து 1200 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி இதில் ப்ராஃபிட் பண்ணோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிக்ஸ்டான் டெக்னாலஜி. டிக்ஸ்டான் டெக்னாலஜியோட வீக்லி கேண்டிலில் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா. ஸோ எப்படி கோரமண்டலில் பார்த்தோமோ அந்த மாதிரி இதில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த பிரேக் அவுட் லெவலில் வச்சு நம்ம டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேனலோட ஹை லோ எகெயின் ஹையில் போயிட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இந்த ஜோனையும், செகண்ட் டார்கெட்டாக இந்த லெவலையும், தேர்ட் டார்கெட்டாக இதோட ஹை இந்த லெவலையும் வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். இதோட மூமெண்டம் எப்படி இருக்குன்னா இந்த சேனலோட லெவலுக்கு போயிட்டு எகெயின் ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்துட்டு புல் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் என்ட்ரி ஆகிறதுக்கு பாருங்கள் இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 3966. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4000க்கு மேலே மூவ் ஆகிறப்ப ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்த வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. நான் இப்போ வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் வரைஞ்சி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேவா. அது வந்து எதனால் இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுதுன்னா அது வந்து 4664 இந்த ஜோன், இந்த இடம் ப்ளஸ் இந்த இடம். ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனோ இல்லை ஒரு புல்பேக், அதாவது இந்த சேனலோட பிரேக் அவுட்டுக்கு ரீடெஸ்ட் லெவலோ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 4000க்கு மேலே மூவ் ஆகிறப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 4600 இந்த லெவல் பார்த்தீங்கன்னா 4636. ஸோ 4600 வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சு இப்போ ஒரு 100 ஸ்டாக் வாங்குறீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த 100 ஸ்டாக்குக்கு ஒரு 50 ஸ்டாக்கை ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல என்ன மாதிரி மூமெண்டம் நடக்குது. ஸோ இந்த இடம் வந்து ப்ரீவியஸாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து மூவ் ஆகிறப்ப இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நமக்கு. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்து எந்த டார்கெட்டுக்கு போகும், அது வந்து 5893 அந்த லெவலுக்கும். அதுக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து 6250க்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒரு லாங் டேர்மில் டிக்ஸ்டான் டெக்னாலஜி ஒரு நல்ல ரிவர்சல் ட்ரெண்டை கொடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறது வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒரு ட்ரேடிங் பண்ணணும் ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணால் இப்போ நீங்கள் வந்து இந்த இடம் ஒரு நல்ல லெவலாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ வந்து 4000க்கு மேலே மூவ் ஆகிறப்ப 500 ஒரு ஸ்டாக்குக்கு மேக்ஸிமம் 600, 4600 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் டிக்ஸ்டான் டெக்னாலஜியில் நல்லா தெளிவாக தெரியுது. இதே வந்து ஸ்டாப் லாஸ் லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சேனலோட பாட்டம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீக் கேண்டில் இருக்குல்ல அதோட லோவர் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம். அந்த லெவல் வந்து 3672. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஸ்டார்ட்டாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த லெவலே எடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த லெவல் எதுக்காக நம்ம வந்து இந்த லெவலில் ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன்னா, நான் இந்த இடம் சொல்கிறது வந்து ஒரு லாங் டேர்மில் போகிறதுக்கு ஸ்டாப் லாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மினிமம் இப்போ 4600 வரைக்கும் தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த ஜோனை வச்சுக்கோங்க. அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடும். ஓகேங்களா. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக எடுத்துக்க போகிற லெவல் வந்து 3975. 4000க்கு மேலே நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் 3975 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி சொல்லுவோம்னா ஸ்டாப் லாஸை வந்து மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் என்ட்ரி ஆவீங்க 3682. ஓகேவா. இது நல்ல புல் பேக் கொடுத்து மேலே மூவ் ஆகிறப்ப ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி நீங்கள் வந்து 3964 அந்த ரீஜனில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த லெவலையும் இந்த இடத்துட்ட ஒரு கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கும். அது 5864, நெக்ஸ்ட்டு வந்து 6250 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது லூப்பின் ஸ்டாக்கோட மந்த்லி கேண்டில். ஓகேவா. வீக்லி கேண்டில் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் வந்து
மந்த்லி கேண்டில் வச்சு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அப் ட்ரெண்டு கொடுத்துட்டு எகெயின் கம்ப்ளீட்டாக ஒரு டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டில் என்ன மாதிரியான மூமெண்டம் மாறுது பாருங்களேன். இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா மந்த்லியில், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, கரெக்டாக பாருங்களேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி திருப்பி ரிவர்ஸ் ஆகுது. அதேமாதிரி மந்த்லியில் இது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியும். ஓகேங்களா, தெரியுதுங்களா, டபுள் பாட்டம். ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, அந்த கேண்டில் ப்ரீவியஸ் மந்தோட கேண்டில் ஹையை தாண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த நெக்லைனும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல புல் பேக் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கன்சிடரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அந்த டபுள் டாப் லெவலில் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வீக்லி கேண்டில் வச்சு இதுக்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். என்ட்ரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இப்போ இங்கேருந்து இது இந்த லெவலில் கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா, ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனால் இந்த இடம் தான் பிரேக் அவுட்டு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இதை கன்சிடர் பண்ணாலும் நமக்கு இந்த ஜோன் பிரேக் அவுட்டு. ஓகேவா, ஸோ லைனுக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்குது. அதே மாதிரி டபுள் பாட்டம்கான கன்ஃபர்மேஷனும் கிளியராக வந்திருக்கு. நமக்கு வந்து இந்த ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இன்னைய டேவோட, அதாவது ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆகிருக்கிற லோ ஹை வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 816 இருக்குது. ஸோ 817க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து எந்த லெவலில் வச்சுக்கலாம்னா 982 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் நிறைய வீக்லியில் வந்து ஒரு நிறைய கன்சால்டேஷன் நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த இடம் வரைக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இதில் ஏன் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்க சொல்கிறோன்னா, நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த வச்சுக்கலாம். ஓகேங்களா, ப்ரீவியஸ் வீக் 2-3 வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லோவை வந்து நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இது வந்து இந்த லெவல் அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வேல்யூஸில் நம்பர்ஸில் பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த லாங் டேர்ம் வரைக்கும் எடுத்துக்கிறீங்க, டார்கெட் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, 1250 வரைக்கும் டார்கெட் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், 631. ஓகேங்களா, இந்த ரீஜனை ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த லெவல் இதுதான் ஃபஸ்ட் டார்கெட்டு, இந்த லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனில் வச்சு எதுக்காக அந்த இடத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக நடந்த லெவலில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கேருந்து மூவ் ஆனால் டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷனாக வந்து நம்ம எந்த லெவல் வரைக்கும் எடுத்துக்கலாம்னா இந்த லெவல் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது வந்து 992. இதுக்கு ஸ்டாப் லாஸாக நான் எது சொல்கிறேன்னா, இந்த 3 வீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 வீக்கோட லோ இருக்குது பாருங்கள், அந்த லெவல் வந்து 770. ஸோ இப்போ இருக்கிறது வந்து 816. 817க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து இந்த ஹை லெவல் வச்சுக்கோங்க, 992. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி மூவ் ஆகிற பட்சத்தில் செகண்ட் டார்கெட்டாக 1110. அதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 1250 வந்து ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த செகண்ட் டார்கெட் தேர்ட் டார்கெட்லாம் போகிறப்ப நீங்கள் வந்து பெரிய லாங் டேர்மில் வச்சுக்கிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து எந்த லெவலில் வச்சுக்கணும்னா, நீங்கள் வந்து இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா 632, இந்த லெவலில் வச்சுக்கணும். ஒன்ஸு இங்கேருந்து இந்த ரீஜனுக்கு ரீச் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நீங்கள் உடனே ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடணும். இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலே மூவ் ஆகுதா, அப்போ ஸ்டாப் லாஸை இந்த பாட்டத்துக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் மாறி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேவா, இது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் என்னோட சேனலில் வீடியோ இருக்குது, அதை பார்க்குறவங்களுக்கு கிளியராக புரியும். இது இல்லாமல் என்ன மாதிரியான செக்டார் இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நான் ஒரு வீடியோங்கிறத என்னோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் நான் அனலைஸ் பண்ணுறப்ப என்னென்ன பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆகுது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்.